ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தத்துவபோதம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். வாசுதேவேந்திர யோகேந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே. தத்துவபோதம். இதுல சிஷ்யனோட கேள்வி ஆத்மா கஹ. அப்போ 11 வார்த்தைகள் பார்த்தோம். 3 சரீரத்துக்கும் கடந்தது, 3 அவஸ்தையும் கடந்த சாட்சி ஸ்வரூபம். இது ரெண்டையும் முடிச்சுட்டு 3 சரீரத்தையும் கடந்தது ஆத்மா. சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த 3ஐயும் கடந்தது வதிரிக்தஹா ஆத்மா. அடுத்தது அவஸ்தாத்ரய சாட்சி. 3 அவஸ்தைகள்: ஜாகிரத அவஸ்தா, விழிப்பு நிலை, கனவு நிலை, சொப்பனம், சுஷுப்தி, உறக்க நிலை. இந்த நிலைகளை கடந்தது. இந்த 3 நிலைகளுக்கும் அது சாட்சியாக இருந்து ஒன்று வருவது ஒன்று போவதுமாக இருக்கும்போது அது மாறாமல் சாட்சியாக ஆத்மா இருக்கிறது. அது வரைக்கும் நம்ம முடிச்சு பஞ்ச கோஷத்தை ஆரம்பிச்சோம். பஞ்ச கோஷங்கிறது அந்த 3 சரீரத்துல ஸ்தூல சரீரத்தை அன்னமய கோஷம், காரணமயத்தை அதான் கோஷம்ங்கிறது 5 கோஷங்கள்: அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். கோஷம் 5ஆக பிரிக்கப்பட்டது. கோஷம்ங்கிறது சரீர அபிமானத்தை 5ஆ பிரிக்கிறாங்க. அதுதான் கோஷம். கோஷம்னா ஆத்மாவை அந்த சரீரம் 3 சரீரமும் மறைப்பதை போல் மறைப்பறதுனால அதுக்கு நம்ம கோஷம்னு பேரு. இப்ப அன்னமயம்ங்கிறது இப்ப 3 சரீரத்தை 5ஆ பிரிக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சரீரம்? நம்மளுடைய சரீரத்துல ஸ்தூல சரீரம், அதுதான் அன்னமய கோஷம். அடுத்து கடைசி காரண சரீரம் தான் ஆனந்தமய கோஷம். அப்ப நடுவில் இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் தான் 3ஆ பிரியுது. ஃபர்ஸ்ட் ஸ்தூலம், அன்னமய கோஷம். கோஷத்துல அது ஃபர்ஸ்ட். கடைசியை எடுத்துக்கிட்டீங்கன்னா காரண சரீரம், ஆனந்தமய கோஷம். அப்ப நடுவில் இருக்கிறது ஒண்ணு சூக்ஷ்ம சரீரம். அதை 3ஆ பிரிக்கிறோம்: மனோமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம். ஏன் இந்த 3 சரீரத்தை கடந்ததை புரிஞ்சுக்க முடியாத போது அதை 5 ஸ்டெப்பா மாத்தி புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருப்பதற்காக 5 கோஷமாக பிரித்து நமக்கு டீச்சிங் கொடுக்கறாங்க. இப்ப நம்ம அதுல என்ன பார்த்து முடிச்சோம்னா, அன்னமய கோஷத்தை நம்ம போன கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம். அன்னமயம்னா இந்த சரீரம் தான் அன்னமய கோஷம். கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த சரீரம் தான் அன்னமய கோஷம், ஸ்தூல சரீரம். மயம்னா விகாரம்னு அர்த்தம். என்ன விகாரம் ஆயிருக்குது? இந்த உடம்பு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் விகாரமாக மாறினதுனால மயம், விகாரம், உணவினுடைய மாற்றம் அப்படிங்கிறதுனால அதுக்கு மயம்ங்கிற பேர். உணவினால் தோன்றி உணவினாலேயே வளர்ந்து கடைசியில அன்னத்தில் போய் முடியுதுன்னா பிருத்திவி. பிருத்திவிக்கு இன்னொரு பேர் என்ன? அன்னம். சோ அன்னத்தில் தோன்றி, உணவினாலேயே தோன்றி அந்த உணவினாலேயே வளர்ந்து கடைசியில் அந்த உணவில் பிருத்திவியில் போய் ஒடுங்குறதுக்கு பேரு அன்னமயம்னு பேரு. அது ஏன் கோஷம்னு சொல்றேன்? இந்த உடலுக்கு ஏன் கோஷம்னு சொல்றோம்? அன்னமயம் புரியுதுங்க, சாப்பிட்றோம், அதுலதான் வளர்றோம், அதுலதான். கோஷம் என்றால் நான்கிற சொல்லுக்கு ஆத்மாதான் சரியான பொருள். ஆனா நான் என்ன பண்ணிடுறேன்? நானுங்கிறத உடல் என்று நீங்க அறிந்தீர்கள் என்றால், நான் சொல்லும் போது எனக்கு இந்த ஐடென்டிபிகேஷன் வித் பாடி, கண்ணுக்கு தெரிகிற இந்த பாடியோட நீங்க அந்த நான்கிற வேர்டுக்கு ஐடென்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா அப்ப அந்த உடல் என்னவாகுது? ஆத்மாவாக மாறுகிறது.
எப்ப ஆத்மாவா இந்த உடல் மாறுதுன்னா நீங்க உங்களுடைய விஷன், உங்களுடைய ஐடென்டிபிகேஷன் நான்கிற சொல்லுக்கு if you identify that word with your ஸ்தூல சரீரம், that is known as கோஷம். அப்ப நம்ம பார்த்தோம் கோஷம் அப்படின்னா அரசன் வச்சிருக்கிற மாதிரி கத்திக்கு மேல இருக்கிற கோஷம் பெருசா இருக்கும், கத்தி விட அந்த கோஷம் பெருசா இருக்குதுன்னா இப்ப ஆத்மாவை இது மறைக்குதுன்னா ஸ்தூல சரீரம் பெருசுன்னு புரிந்து கொள்ள கூடாது. கவனத்தை அது ஈர்த்து விடுகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். என்னுடைய கவனத்தை ஸ்தூல சரீரம் நான்கிறதுக்கு நான் என்னுடைய ஒரிஜினல் சொரூபத்துல கவனத்தை வைக்கிறத தவிர்த்து நான் என்ன பண்ணிடுறேன், கவனத்தை அது ஈர்க்குது. யார் ஈர்க்கிறது? இந்த ஸ்தூல சரீரம் என் கவனத்தை ஈர்த்து. அதுதான் சொன்ன சினிமா தியேட்டர்ல நம்ம போய் உட்கார்ந்து பார்த்துருக்கோம்னா நாம பாக்குறது என்னவோ ஸ்கிரீன் தான். ஆனா நமக்கு அந்த சினிமா பார்க்கும்போது என்னுடைய கவனத்தை அதில் வருகிற திரைப்படம் ஈர்த்து விடுகிறது. அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கவனம் தான் அங்க மாறுதே தவிர அங்க இருக்கிறது என்னதான் ஸ்கிரீன் தான். அதை போல ஆத்மா நான்கிறதுல கவனத்தை இழந்து நம்ம எங்க போய் நிக்கிறோம், சரீரம் நான்கிறது. சரீரம் என்ன பண்ணிடுது, என்னுடைய விஷனை அது மாத்தி விடுகிறது, கவனத்தை அது ஈர்த்து விடுகிறது. அதனால அதுக்கு பேர் கோஷம். சோ அன்னமயம்னா விகாரம், அன்னத்தினுடைய விகாரம் ரசமாக மாறி அது உடம்பா மாறி இருக்குது. அதனால அன்னமயம், அன்னம் விகாரமாய் வந்ததுனால அதுக்கு அன்னமயம். ஃபுட்டினுடைய விகாரம் தான் உடம்பு. அது ஏன் கோஷம்? அது நான்கிற சொல் வரும்போது என் கவனத்தை என் சொரூபத்தில் விடாமல் என் கவனத்தை தன் மீது அது என்ன பண்ணிது, ஈர்த்து. அதனால அதுக்கு பேர் அன்னமய. இந்த சரீரத்துக்கு பேரு, கண்ணுக்கு தெரியுற இந்த சரீரத்துக்கு பேரு அன்னமய கோஷம். நீங்க கோஷமெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் அதிலிருந்து எப்படி விடுபடுவது, நான் அன்னமய கோஷத்தில் இருக்கிறேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சு அதுல இருந்து எப்படி விடுபடுதுங்கிறது நம்ம கடைசியா பார்க்க போறோம். எல்லா கோஷங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம், நான் எந்த ஐடென்டிபிகேஷன் இப்ப இருக்கிறேன் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சாதான், திருடனை எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சாதான் அவன் என்ன பண்ணுவான், விடுவிக்க அவனை அந்த இடத்துல இருந்து நம்ம விடுபட முடியும். அதுக்கு நம்ம கடைசியா பார்க்க போறோம். அடுத்தது என்னது, பிராணமய கோஷம். பிராணமய கஹ, கேள்வி, பிராணமய கஹ. கேள்வி கேட்கிற அடுத்த ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்கிறாரு, பிராணமயம் என்றால் என்ன? பிராணாத்யாக பஞ்சவாயவக வாகாதிந்திரிய பஞ்சகம் பிராணமய கோஷக. பிராணமய கோஷம் என்றால் என்ன சொல்றாரு, பிராணாத்யாக, 5 பிராணன்கள் உங்களுக்கு தெரியும். என்னென்ன? பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன். சரி, இந்த 5 என்னது? பஞ்ச பிராணாத்யாக. பிராணாதி, ஆதின்னு எங்க என்னென்ன சேர்த்திக்கணும், மற்ற 4 சேர்த்திக்கணும். அப்ப அந்த 5 பிராணாக. அடுத்து பஞ்ச வாயவக. பஞ்ச வாயவகனா வாக்கு, வாக்குங்கிறத வாயவக. அப்ப வாக் முதலிய 5 கர்மேந்திரியானின்னு எடுத்துக்கணும். நம்ம வாக் பஞ்ச வாயவகனா எதை எடுத்துக்கணும், 5 கர்மேந்திரியானி. என்னென்ன கர்மேந்திரியானி நமக்கு தெரியும், கை, காலு, வாக்கு, 5 இந்திரியங்கள். கர்மேந்திரியம், கர்மத்தை செய்ய உதவி செய்கிற கைகள், கால்கள். வாக்கு 2 விதத்திலயும் ஒண்ணு, டேஸ்ட் பாக்குற இடத்துலயும் நாக்கு வரும், கர்மத்தை செய்யக்கூடிய பேசுங்கிற தொழில் செய்ய ஆக்ஷன் பண்ணும்போது அது வாக் இந்திரியமாக மாறும். அடுத்தது கழிவுகளை வெளியேற்றுகிற உறுப்பு. அடுத்தது அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற ஆர்கன்ஸ். இந்த மாதிரி மொத்தம் 5 கர்மேந்திரியங்கள் உபஸ்தா. அடுத்தது இப்ப என்னென்ன பிராணமய கோஷம்ங்கிறது எதுல வருது, பிராணமயம் 5 பிராணங்கள் மட்டுமல்ல, அது கூட எதை சேர்த்துற, இப்போ 5 கர்மேந்திரியங்கள். அடுத்தது வாகாதிந்திரிய 5 இந்திரியங்கள். பஞ்சகம் பிராணமய கோஷக. பிராணமய கோஷம் என்றால் 5 பிராணங்கள் பிளஸ் 5 கர்மேந்திரியங்கள். இப்ப 10 நம்ம சூக்ஷ்மத்துல 17 அங்கங்கள் பிடிச்சோம். அந்த 17ல இப்ப 3ஆ பிரிக்கிறோம். சூக்ஷ்மத்தை என்னவா பிரிக்கிறோம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம் 3ஆ பிரிக்கிறோம். அந்த பிராணமயத்துக்குள்ள இப்ப எத்தனை வந்துருச்சு, 17ல 10 வந்துருச்சு. 5 பிராணன்கள், 5 கர்மேந்திரியங்கள், 10 அம்சங்கள் இங்கு வந்துவிட்டது.
நான் ஆத்மாவாக இருந்து, நான்கிற சொல்லுக்கு ஆத்மாங்கிற அர்த்தம். ஆனா இந்த 5 பிராணனும் 5 கர்மேந்திரியம் என் கவனத்தை எடுத்து விடுவதால், என் கவனத்தை ஆத்மாங்கிற சொரூபத்திலிருந்து எடுத்து கொண்டாந்து என்னுடைய கவனத்தை பிராணன் மீது நான் வைத்து விடுவதால், இது எல்லாம் வைக்குதேங்கிறார். என்னுடைய கவனத்தை இவை 5 10 ஈர்த்து விடுவதால் இதுக்கு என்ன பேரு? கோஷக. ஆனா என்ன தெரியும், ஆத்மாவிட பெரியது அல்ல. பிராணன் என்று நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிராணன் நான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். சோ இப்போ சரி, இப்ப அன்னமய, இப்ப பிராணன்னா என்ன? பிராணமய கோஷத்துக்கு அடங்குன சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அங்கங்கள் என்னன்னு தெரிஞ்சா போதும். அதுக்கு பேர் பிராணமயம். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் நானு, அதுல இருந்து அது எப்படி நான் பிராணமயத்தில் இருக்கிறேன்னு கண்டுபிடிக்கிறது, அதுல இருந்து எப்படி விடுபடுங்கிறது நம்ம கடைசியா பார்க்க போறோம். அடுத்து அந்த பிராணமயத்துக்கு அப்புறம் பிராணமயக கக. அடுத்தது மனோமயக கக. மனோமயம் என்றால் என்ன? மனோமயம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனச மீனிங் மனக ஞானேந்திரிய பஞ்சகம். இங்க 6, மனம்ங்கிறது 1. 17 சூக்ஷ்ம அங்கங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். இப்ப நம்ம பிராணமயத்துக்கு 5+5 5 பிராணன் 5 கர்மேந்திரியங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மனோமயம் வந்திருக்கும். மனோமயத்துக்கு மனம் பிளஸ் ஞானேந்திரியங்கள் 5. அப்ப எத்தனை அங்கம்? சூக்ஷ்ம சரீரத்துல 6 அங்கங்களை கொண்டது இந்த மனோமயம். வெறும் மனம் மட்டுமல்ல. இப்ப என்ன வந்துருது? ஞானேந்திரியம். மனச மனமும் ஞானேந்திரிய பஞ்சகம் 5 ஞான இந்திரியங்கள். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் 5 இந்திரியங்களும் மிலித்வா பவதி சமனோமயக. இது 5 சேர்ந்து 6 சேர்ந்து எடுத்துக்கணும். ஏன்னா மனம் இருக்கு, 5 ஞானேந்திரியம் இருக்குது, மிலித்வா சேர்ந்து பவதி எது இருக்கிறதோ சக மனோமய கோஷக. மிலித்வா எல்லாம் சேர்ந்து எது இருக்கிறதோ அது மனோமய கோஷக. 6 தத்துவங்களை கொண்டது மனோமய கோஷம். மனம் பிளஸ் 5 ஞானேந்திரியம். ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் மனோமயம்னு வெறும் மனதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்தது விஞ்ஞானமய கஹா. விஞ்ஞானமயம் என்றால் என்ன? சூக்ஷ்ம சரீரத்தை இப்ப 3ஆ பிரிச்சோமா, 3வது வந்துட்டோம். 3வது விஞ்ஞானமய. வாட் இஸ் த இன்டெலெக்சுவல் ஷீத் அப்படின்னா புத்தி. இங்கேயும் 6 தத்துவங்கள் வரும். இங்க அங்க மனோமயத்துல மனம்னு போட்டோம். விஞ்ஞானமயத்துக்கு என்ன மாத்திரம்? புத்தி மட்டும் பாத்திரம். வேற்றுமைன்னு பாத்தீங்கன்னா மனோமயத்துக்கு விஞ்ஞானமயத்துக்கு என்ன வேற்றுமைன்னு பாத்தீங்கன்னா அங்க மனம், இங்க புத்தி. மற்றபடி ஞானேந்திரியம் அங்கேயும் வரும், இங்கேயும் வரும். சோ விஞ்ஞானமயம் என்பது புத்தியும் ஞானேந்திரிய பஞ்சகம் மிலித்வா சேர்ந்து, புத்தியும் 5 ஞானேந்திரியங்களும் சேர்ந்து யக பவதி எது இருக்கிறதோ சக விஞ்ஞானமய கோஷஹ. புத்தி பிளஸ் 5 ஞானேந்திரிய பஞ்சகம்னா 5 ஞானேந்திரியங்களுடன் கூடியதாக யோங்கிறது யக எது இருக்கிறதோ பவதி சக அது விஞ்ஞானமய கோஷஹ. இப்ப ஒண்ணு லெப்ட் ஓவர். காரண சரீரத்தை என்னவா வச்சிருக்கோம்? ஆனந்தமய கா. ஆனந்தமய கா ஏன்னா அது ஃபெமினைன். ஆனந்தமயம் என்றால் என்ன? இப்போ காரண சரீரத்துல என்னென்ன படிச்சோமோ அதெல்லாம் நீங்க கொண்டு வந்து ஞாபகப்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஸ்தூல சரீரம் நம்ம பார்த்தோம், கண்ணுக்கு தெரியுது, ஈஸி புரிஞ்சுக்கலாம். சூக்ஷ்ம சரீரத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு மனதுன்னு ஒண்ணு தெரியுது, உள்ள இருக்கிற விஷயங்கள் புத்தின்னு ஒண்ணு வேலை செய்து நமக்கு தெரியுது. ஆனா காரண சரீரத்தை அங்கே என்ன பார்த்தோம்? புரிந்து கொள்வது என்பது அறிவினால் அறியப்பட முடியுமே தவிர அதை உணர்தல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது கிடைக்காது. தேடக்கூடாது. உடம்புக்குள்ள எங்க இருக்குது காரண சரீரம் தேடக்கூடாது. அது அறிவினால். ஏன்னா ஏங்க என்னால தெரிஞ்சு இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் காரணம். எப்பவுமே காரணம். விதைக்குள் நீங்க மரத்தை தேட முடியாது, இருக்குன்னு தான் புரிஞ்சுக்க முடியும். விதைக்குள்ள எங்கெங்க இலை இருக்குது, எங்கெங்க வேர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது என்னது? எப்படி இருக்குது? வெளிப்படாத நிலையில் இருக்கிறனால அதுக்கு பேர் என்ன? விதைன்னு பேரு. அப்போ காரண சரீரங்கிறது வெளிப்படாமல், சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்துக்கு இது காரணம்.
ஆனா எப்படி இருக்கும்? அங்கங்கள் அற்று, ஒரே வேறுபாடற்று. விதைக்குள்ள எப்படி இருக்குது? வேறு இலை, காய், பூவு எல்லாம் விதைக்குள்ள எப்படி இருக்குது? வெளிப்படாத நிலையில் இருப்பதால் இந்த விதைக்குள்ள மரம் இருக்குன்னு காண முடியாது. அப்படிங்கறதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி அது எப்படி இருக்குது? வெளிப்படாத நிலையில், வேறுபாடு அற்ற நிலையில். இது வேறு, இது இலை, இது செம்முன்னு அங்க விதைக்குள்ள என்ன கிடையாது? எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு ஒரே மாவா இருக்கும். வெளிப்படாத வேறுபாடுகள் வெளிப்படாத நிலையில் இருக்குது. அண்டர்லைன் பண்ணிக்கணும். வேறுபாடுகள் உள்ள இருக்கான்னு கேட்ட இருக்குது. ஆனா எப்படி இருக்கு? நமக்கு வெள்ளை வெள்ளைன்னு விதை பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் வெளிப்படாத நிலையில். காரண விதை காரியம் என்ன? அதை நீங்க மண்ணில போட்டு வளர்த்துனீங்கன்னா தெரியும். அது உள்ள இருந்து என்னென்ன வருது வேறு, அதுக்குள்ள இருந்ததெல்லாம் என்னன்னு வேணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அது வளரும் போது நமக்கு அது தெரியும். இல்லைன்னா அது தெரியாது. விதைக்குள்ள எல்லாமே காரண சொரூபமாக விதை இருக்குங்கிறது நமக்கு பார்க்கும்போது தெரியும். அதை போல ஆனந்தமயம். இது சுவாமிஜி நடுவில் ஒண்ணு சொல்லுவாரு, 6வது கோஷம் ஒண்ணு இருக்கும்பாரு. அதையும் நம்ம இது இங்க இல்ல, சுவாமிஜி அடிக்கடி சொல்றது 6வது கோஷம் ஒண்ணு இருக்குப்பா. எது? என் பையன் மமக்காரம். அதுல என்ன பாரு, உன்னுடைய 6வது கோஷம் அங்க இருக்குது. அது தன்னுடைய நான்கிற சொல்லுக்கு நம்ம பொருளை யார் எடுத்துடுறோம்? நம்மளுடைய பையன் எடுத்துடுறோம், நம்மளுடைய பொண்ணு எடுத்துக்கிறோம். மமக்காரம் என்னுடைய பொருள். மமக்காரம் 6வது கோஷம். அப்படி புரிஞ்சுக்கன்னா அங்க நம்மளுடைய என்ன ஆகுது? நம்மளுடைய நான், அவனுக்கு வலிச்சா எனக்கு வலிக்குது, அவன் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி, அவன் சாப்பிடலினா நான் சாப்பிடாத மாதிரி. அப்படிங்கும் போது அந்த நான்கிற சொல் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது? என்னுடைய மமக்காரம், என்னுடையது நீங்க எது எது சொல்றீங்களோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால நீங்க அதை 6வது கோஷமாக கேர்ஃபுல்லா டீல் பண்ணி அதுல இருந்து வெளியில் வரணும். அடுத்து இப்ப என்ன ஆனந்தமய கோஷம். இப்ப நீங்க ஆனந்தமய கோஷம்ங்கிறது காரண சரீரம் தான். ஆனந்தமய கோஷம் காரண சரீரம். இப்ப ஆத்மாங்கிற சொல்லுக்கு நான் எப்ப அந்த காரண சரீரம் நான் புரிஞ்சுக்கிறேனோ அதுதான் என்னது? ஆனந்தமய கோஷம். காரண சரீரத்தின் மீது நான் என்கின்ற அபிமானம், என்னுடைய கவனத்தை காரண சரீரம் இழுத்து விடுகிறது. எங்க இருக்கிறதே நான் பாக்குறது இல்லை, அது எப்படிங்க என்னை இழுக்குதுன்னா பாருங்க எப்ப இழுக்குது. அப்போ ஆனந்தமய கோஷம்னா அவித்யா ரூபம். ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்குது? ஆனந்தமய கோஷம் ஏக்கமேவ காரண சரீர பூதம் வித்யா. இப்ப மீனிங் எழுதிக்கலாம். ஆனந்தமய கோஷத்துக்கு மீனிங் எழுதிச்சு அப்புறம் நாம அதை விளக்கம், ஏன்னா இது கொஞ்சம் விளக்கம் அதிகமாக கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறதுனால ஆனந்தமயத்தக நம்ம கான்செப்ட் தாங்க புரிஞ்சுக்க முடியும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா விதைக்குள் மரத்தையும் வேரையும் தொலாவருக்கு சமம். விதைக்குள் நான் வேற என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனா நான் கண்டுபிடிக்கிறேங்கிறது சமம். ஏது? ஆனந்தமயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறது. ஏவமே இப்படியாக காரண சரீர பூத, காரண சரீரமாக இருக்கிற அவித்யாஸ்த. இப்படியாக ஏவமேவா இப்படியாக காரண சரீர பூத்த, காரண சரீரமாக இருக்கிற, அங்க வித்யான்னு படிக்கூடாது, அவித்யா. வேணா பூத்தா இருக்கா, அப்ப அவித்யா. அவித்யாஸ்த அவித்தியில் இருக்கக்கூடிய, அவித்யாவில் இருக்கக்கூடிய போட்டுக்கலாம். அவித்யாவில் இருக்கக்கூடிய அவித்யஸ்த, அவித்யாஸ்த சாரி அவித்யாஸ்த மலின சத்துவம், அசுத்தமான சத்துவம். மலின சத்துவம் என்னது? அசுத்தமான சத்துவம். அதாவது மலின சத்துவம்னாங்க அந்த தமோ குணம் என்ன பண்ணுது? சத்துவத்தையும் சத்துவத்தை அடக்கி விட்டதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல தமோ குணம் சத்துவ குணத்தை அடக்கி விட்டது, ரஜோ குணத்தை அடக்கிருச்சு. அதனால அதுக்கு பேர் மலின சத்துவம். சத்துவம் என்ன ஆயிடுச்சு? மலினமாயிருச்சு, அடங்கி போயிருச்சு. அதுதான் மலின சத்துவம். அப்ப சத்துவ குணம் அடங்கி போயிருச்சு அப்படின்னா ரஜோ குணமும் அடங்கி போய், அப்ப எது தூக்கி இருக்குது அந்த இடத்துல? தமோ குணத்தினால் இது ரெண்டும் அடக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம்.
அதுதான் சத்துவம்னு அர்த்தம். மலின சத்துவம்னா அசுத்தமான சத்துவம்னா என்னங்க, எங்க சுத்தம் என்ன அசுத்தம் என்னன்னு கேட்டா, தமோ குணம் என்ன பண்ணிருச்சு, சத்துவத்தையும் ரஜத்தையும் அடக்கி விட்டதுன்னு அர்த்தம். சத்துவம் மலின சத்துவம். பிரியாதி விருத்தி. பிரியாதி பிரியம், மோதம், பிரமோதம், அந்த விருத்திகளுடன் எண்ணங்களுடன் சகிதம், எண்ணங்களுடன். விருத்தினா எண்ணம், சகிதம்னா அதனுடன். பிரியம் ஆதி 3 வேர்டு வரும். பிரியாதிங் போது ஆதினா முதலிய, பிரியம் முதலிய. அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டேன் ஆன்சரு, பிரியம் மோத பிரமோதம், அந்த எண்ணங்களுடன் சகிதம். சத்து எது இருக்கிறதோ, இந்த இடத்துல சத்து சித்துக்கு போயிடக்கூடாது, எக்ஸிஸ்டன்ஸ் எது இருக்கிறதோ அது பேர் என்ன, ஆனந்தமய கோஷக. அதுதான் ஆனந்தமய கோஷம் ஆகும். ஆனந்தத்தினுடைய விகாரம் அர்த்தம். இந்த இடத்துல மயம்னா விகாரம். என்ன ஆனந்த விகாரம் ஆகுது, 3 விகாரம். ஆனந்தத்தை எப்படி அனுபவிக்கிறோம், பிரியம் மோதம் பிரமோதங்கிற விகாரத்துடன் கூடியது ஆனந்தமய கோஷம் ஆகும். ஏதத்து கோஷ பஞ்சகம். இப்ப நம்ம என்ன முடியுது, 5வது கோஷம் முடியறதுனால இவையே 5 கோஷங்கள் ஆகும். ஏதத்து இவைகளே 5 கோஷங்கள் ஆகும். மீனிங் ஏவமேவ இப்படியாக காரண சரீர பூத்த, காரண சரீரமாக இருக்கிற அவித்யாஸ்த, அவித்யாவில் அஸ்த இருக்கிற மலின சத்துவம், தமோகுண சத்துவகுணமும் ரஜோகுணமும் அடக்கிவிட்ட தமோ குணத்துடன் பிரியாதி விருத்தி, பிரியம் முதலிய, பிரியம் மோதம் பிரமோதம் முதலிய விருத்தினா எண்ணங்கள், சகிதம்னா அதுடன் கூடிய சத்து ஏது இருக்கிறதோ அது ஆனந்தமய. ஆனந்தத்தினுடைய விகாரமாக எது இருக்கிறதோ அது ஆனந்தமய கோஷக. ஏதத் கோஷ பஞ்சகம். இவையே கோஷ பஞ்சகம். இதனுடைய விளக்கம் நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும். ஏன்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கான்செப்ட் தானே தவிர எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியாத கான்செப்டா இருக்கிறதுனால, எப்படி காரண சரீரத்துல நம்ம எவ்வளவு ஒரு விளக்கம் பார்த்தோம். ஏன்னா ஸ்தூல சரீரம் விளக்கமே பார்க்கல, ஏன்னா அது கண்ணுக்கு தெரியக்கூடியது. சூக்ஷ்ம சரீரம் நமக்கு அவர் இறைவன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு புரிஞ்சுதோ, இதுல 17 அங்கங்கள் இருக்குங்கிறத அவர் ஓரளவுக்கு கொடுத்தாரு, அதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா காரண சரீரத்துக்கு அங்க என்ன விளக்கம், என்ன ஏன் கொடுத்தாருன்னா அது புரிஞ்சு கொள்ளக்கூடிய கான்செப்டா இருக்கிறதுனால, எக்ஸ்பீரியன்ஸுக்கு வராத கான்செப்டா இருக்கிறதுனால இப்ப நாம எதை விளக்கமா பார்க்க போறோம், ஆனந்தமய கோஷம். ஃபர்ஸ்ட் அவித்யா ரூபம். காரண சரீரம் அவித்யா ரூபம்னு பார்த்திருப்போம். அந்த அவித்யா ரூபமாக இருப்பது ஆனந்தம். காரண சரீரத்தின் மேல் அபிமானம் கொள்ளும் போது அது ஆனந்தமய கோஷம். அப்ப அவித்யா ரூபம். அடுத்தது காரண சரீர அபிமானம். ஆனந்தமய கோஷம் என்ன, ஃபர்ஸ்ட் அது அவித்யா ரூபம். 2வது காரண சரீரத்துல நம்ம அபிமானம் வைக்கும் போதுதான் நமக்கு என்ன இது வருது, கோஷம், ஆனந்தமய கோஷம். சோ அவித்யா ரூபம். எனக்குள்ள அறியாமைன்னு ஒண்ணு இருக்குது, அது மேல நான் ஐடென்டிபிகேஷன் பண்ணும்போது அதுக்கு பேரு ஆனந்தமய கோஷம். அவ்வளவுதான். எனக்குள்ள என்ன இருக்கு, அவித்யா ரூபம். அது மேல நான் என்ன பண்ணிடுறேன், காரண சரீரங்கிறது அவித்யா ரூபம், அது மேல நான் ஐடென்டிபிகேஷன் வச்சுட்டேன்னா அப்ப அதுக்கு பேரு ஆனந்தமய கோஷம். அப்ப நம்ம ஆனந்தமய கோஷத்தில் இருக்கும்போது நீங்க என்ன அனுபவிக்கிறீங்க, அதாவது அந்த உறக்கம், அதுதான் காரண சரீரத்தின் மீது நீங்க அவஸ்தைக்குள்ள போனீங்கன்னா, அவஸ்தையில புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நல்ல உறக்க நிலைக்கு போகும்போது என்ன நடக்குது, காரண சரீரத்தின் மேல அபிமானம் கொள்ளும் போது நமக்கு உறக்கம் வந்துருது. அப்ப அந்த உறக்கத்தினுடைய அனுபவங்கள் என்ன, ஒண்ணு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது அறியாமை. நல்லா தூங்கிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தை பற்றி அறியாமை, என் வீட்டை பத்தி அறியாமை, என்னை பற்றி அறியாமை, எல்லாமே டோட்டல் அறியாமை, இக்னோரன்ஸ். 2வது என்ன, தூக்கத்துல ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அது தூக்கும் போது நம்ம சொல்ல முடியாது, நான் ஆனந்தமாக தூக்கி கொண்டிருக்கிறேன் சொன்னா நீ விழிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சோ அந்த அனுபவங்கள் பதிவாகி, அந்த ஆனந்தம்ங்கிற அனுபவம் மனதில் பதிவாகி எப்ப தெரியுது, தூங்கி எழுந்ததற்கு பிறகு
அந்த காரண நிலையில் அபிமானம், காரண சரீரத்தில் அபிமானம் கொண்டு நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஆனந்தமய கோஷம்ங்கிறது எப்போ அது நான் எடுத்துக்கிறது, அது மாதிரி ஆனந்தமய கோஷம். சோ அந்த காரண சரீரத்தில் அபிமானம் கொண்டிருக்கும் போது என்னுடைய அனுபவம் என்ன? ஒன்னு அறியாமை, இன்னொன்னு ஆனந்தம். சோ அறியாமை நம்ம பார்க்கணும். ஏன்னா காரண சரி ஆனந்தமய கோஷம் இப்ப 2 அனுபவம் வருது. ஆனந்தமய கோஷத்தில் எனக்கு இப்ப 2 அனுபவம் வருது. ஒன்னு அறியாமை, இன்னொன்னு ஆனந்தம். அப்ப ஆனந்தத்தினுடைய அடிப்படையில் இதுக்கு என்ன பேர் வந்துருச்சு? ஆனந்தமய கோஷம். ஏன்னா அங்க அனுபவிக்கிறது என்னது? அறியாமை கோஷம் நம்ம சொல்லலாம். அதுக்கு அடிக்க சுவாமி சொல்லுவார், இதுக்கு ஆனந்தமய கோஷத்துக்கு வேற பேர் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அஜ்ஞானமய கோஷம் வைக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அங்க என்னதான் அனுபவிக்கிறேன்? அஜ்ஞானம். அஜ்ஞானமய கோஷம்னு இது பேரு சொன்னாலும் கரெக்ட் தான், ஆனந்தமய கோஷம் சொன்னாலும் கரெக்ட் தான், காரண சரீர கோஷம் சொன்னாலும் கரெக்ட் தான். இதை 3 பேர்லயும் சொல்லலாம். ஏன்னா அங்க நான் காரண சரீரத்தில் அபிமானம் கொள்ளும் போது நான் எதை அனுபவிக்கிறேன்? அறியாமை அறிவிப்பதால் அது அஜ்ஞானமய கோஷம்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன இறைவன் என்ன பேர் வச்சிருக்கிறாரு? ஆனந்தமயம் கோஷம் வச்சதுனால நம்ம அதை எடுத்துக்கிறோமே தவிர நீங்க அறியாமைமய கோஷம்னு வச்சுக்கலாம், அஜ்ஞானமய கோஷம்னு வச்சுக்கலாம், ஆனந்தமய கோஷம்னு வச்சுக்கலாம், காரண சரீர கோஷம்னு வச்சுக்கலாம். எப்படி வச்சீங்கனாலும் அர்த்தம் ஒண்ணுதான். என்ன பேரு? பேனா ஆனந்தங்கிறது புரியறது கன்ஃபியூஸ் ஆகுற காரணம் ஆனந்தமய. மற்ற கோயம்ல ஈஸியா புரியுதுங்க. எனக்கு இந்த ஆனந்தமய கோஷம் புரிய மாட்டேங்குது, கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க இந்த அளவுக்கு டீப்பா சிந்திச்சீங்கன்னா ஆனந்தமயம் முடிஞ்சு போயிட போகுது. என்னன்னு? ஆனந்தமயத்துல நான் அனுபவிக்கிறது என்னது? 2 அறியாமை. அதனால அறியாமைமய கோஷம் வச்சுக்கலாம். இன்னொன்னு அனுபவிக்கிறேன், ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனால நீங்க என்ன பேர் வச்சுக்கலாம்? ஆனந்தமய கோஷம் வச்சுக்கலாம். அல்லது காரண சரீரத்தில் அபிமானம் இருக்கிறதுனால என்ன சொல்லிக்கலாம்? காரணமய கோஷம் கூட வச்சுக்கலாம். காரண சரீரமய கோஷம். புரிஞ்சுங்களா? இப்போ அந்த 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 ஆனந்தத்தை நான் என்னவா எடுத்துக்கிறேன்? அந்த நான் சொல்லும் போது ஐ ஐடென்டிஃபை தட் மீனிங் ஆஃப் தட் வேர்ட் டு தட் அறியாமை ஆனந்தம். நான்கிற சொல்லுக்கு இப்ப ஸ்தூல சரீரத்தில் இந்த ஸ்தூல சரீரத்தை என்ன பண்ண சில சமயம் நான்கிற சொல்லுக்கு சில சமயம் கொண்டு ஸ்தூல சரீரத்தில் ஐடென்டிபிகேஷன் பண்றேன். அப்ப வர்ற அவஸ்தா தான் என்னது? ஜாகிரத அவஸ்தா. சில சமயம் நான் நான்கிற பொருளுக்கு எதை ஐடென்டிஃபை பண்றேன்? சூக்ஷ்ம சரீரத்தையும் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அப்ப வர அவஸ்தா தான் என்னது? கனவு. அப்புறம் சில சமயம் நான் காரண சரீரத்து மேல ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அப்ப வர அவஸ்தா என்னது? கனெக்டிங் சரீரா வித் அவஸ்தா. அப்ப அதோட வர காரணத்தோட நான் சரீரம் வைக்கும் போது அது ஆனந்தமாக நான் என்ன பண்றேன்? தூக்கம். அது சுசுப்தி அவஸ்தா. அவஸ்தைகளோட சரீரத்தை இணைக்கிறோம் பிகாஸ் ஆஃப் ஐடென்டிபிகேஷன். அவ்வளவுதான். இப்போ நம்ம 2 பார்க்கணும். ஒன்னு என்னது? நம்ம என்ன பார்த்தோம்? என்ன நம்ம ஆனந்தமய கோஷத்துல என்ன அனுபவிக்கிறோம்? அறியாமைனா என்ன, ஆனந்தம்னா என்ன? ஏங்க அறியாமை வேதாந்தம் புரிந்து கொள்வதற்கு அறிவு எவ்வளவு அவசியம் நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு அறியாமைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அறியாமைனா தெரியாது, அவ்வளவுதாங்க. அறியாமைன்னு ஒண்ணு இருக்கு. அறிவுன்னு எப்போ ஒண்ணு இருக்கு நீங்க சொல்றீங்களோ அதை போல அறியாமைன்னு ஒரு கான்செப்ட் உள்ள இருக்குது. மாயா விசாரம் செய்யும் பொழுது அறியாமை பத்தி இப்ப பாக்குறோம். மாயா விட்டுட்டு நம்ம அறியாமை விளக்க முடியுமே என்ன? மாயினுடைய விசாரத்தின் போது நம்ம என்ன பார்த்தோம்? திரிகுணா ஆத்மிகா மாயா. சத்துவ ரஜோ தமோ குண. அந்த குணம் தான் என்னன்னு பேரு? மாயா. இந்த உலகம் அந்த மாயிடமிருந்து வந்தது. அப்போ மாயிடமிருந்து இந்த உலகம் வந்ததால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளிட என்ன இருக்கும்? சத்தம் இருக்கும், ரஜோ இருக்கும், தமோ இருக்கும். காரணம் காரியம். மாயா காரணமா பாருங்க, காரியம் என்னது? இந்த உலகமா பாருங்க. மாயுடன் கூடிய பிரம்மமா பார்க்கும்போது வேற. மாயிதான தனக்குள் பரிணாமமாக மாறிதான அது உலகமாக நிற்கிறாள் இந்த மாயை. நாம ரூபமாக நிற்கிறாள் இந்த மாயா. அந்த மாயை திரிகுணா ஆத்மிகா மாயை தான் காரணம்னு நீங்க பாருங்க. அப்போ இந்த உலகம் காரியம்னு தெரியும். காரண காரிய பிரக்ரியாவை யூஸ் பண்ணுங்க. அப்ப காரணத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் காரியத்தில் இருக்கும். மண்ணுல என்னவோ அதுதான் அங்க பானையில் இருக்க போகுது. மண்ணினுடைய தன்மை என்னவோ அதுதான் பானையினுடைய தன்மை.
பானை தனக்கென்று மண்ணை தவிர்த்து தனியான ஒரு தன்மை கொண்டது அல்ல. பானை இருக்கு, எனக்கு மண்ணை தவிர மற்ற குணமெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமே என்ன? சோ காரணத்தில் எது இருக்குதோ அதுதான் காரியத்தில் இருக்கு. இதுதான் நம்ம எத்தனை நாள் என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? காரண காரிய பிரக்ரியா. இட் இஸ் a technology used to understand காரணம். காரியம்னா என்ன, காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. அப்ப இந்த உலகம் மாயை, 3 குணங்களால் ஆனது மாயை. அந்த மாயை தான் உலகமாக மாறியிருக்கிறாள். அப்ப மாயைக்குண்டான குணம் சத்துவ ரஜோ குணம். அப்ப உலகத்திலும் என்ன இருக்கணும்? 3 இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் என்ன இருக்கணும்? 3 இருக்கணும். இப்ப நேச்சரை பாருங்க, எங்கெங்க 3 தெரியுது? எனக்கு டேபிள் தெரியுது, சேர் தெரியுது, ஃபுட்டு தெரியுது. இந்த 3 தெரிய மாட்டேங்குதே. சிந்தியுங்கள் புரியும். தமோ குணம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜட பொருளும் எதை வெளிப்படுத்துது? தமோ குணம். ஜட சொரூபம், செயல்படாத நிலையில் இருக்கும் சக்தி. தானா செயல்படுமாங்க இந்த டம்ளர்? செயல்படாமல் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜடமும் இது நேச்சர் ஆஃப் த வேர்ல்டுல தமஸ். தமசுங்கிறது எங்க வெளிப்படுது? ஜட சொரூபம், கல்லு மண்ணு. அப்ப செயல்படாமல் இருக்கிற சக்தி தான் தமோ குணம். அப்ப இது எல்லாம் எதுல, எந்த குணத்தால்? நம்ம மாயினுடைய தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு ஜடம். ஆச்சுங்களா? அடுத்தது என்ன பாக்குறோம்? ரஜோ குணம். மாயினுடைய ரஜோ குணத்தை எங்க உலகத்துல தேடுறது? தமோ குணத்தை எங்க தேடலாம்? நீங்க உட்கார்ந்துருக்க சேர் எல்லாமே என்னது? தமோ குணம். எங்கேயும் போய் தேட வேண்டாம். மாயினுடைய தமோ குணத்தின் வெளிப்பாடு தான் இந்த ஜட பொருள்கள். நீங்க பாக்குற கல்லு மண்ணு எல்லாமே ஜடம். அடுத்து ரஜோ குணத்தை எங்க பாக்குறது? அதாவது செயல்படாமல் இருக்கிற நிலைதான் தமோ குணம். ரஜோன் என்னது? செயல்படுகிற சக்தி, ஆக்டிங் பவர் டு ஆக்ட். எங்க பாக்குறோம்? விலங்குகள்கிட்ட பாக்குறோம், மனிதர்கள்ட்ட பாக்குறோம். செயல்படும் சக்தி. இதெல்லாம் ஜடம் செயல்படாம இருக்குது. அது மாயினுடைய தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு. மாயினுடைய ரஜோ குணத்தை சொல்ல முடியாது. அதனுடைய வெளிப்பாடை வச்சு அங்க மாய் இருக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அது வெளிப்பாடு என்ன? செயல்படுகிற சக்தி, பவர் டு ஆக்ட். சரி, ஓகே. இது 2 தெரிஞ்சிருச்சு. ஒன்னு செயல்படாம இருக்குதுங்க, ஒன்னு செயல்படுது. சத்துவ குணத்தை எங்கெங்க போய் கண்டுபிடிக்கிறது? மாயினுடைய சத்துவ குணத்தின் வெளிப்பாடு எப்படி தெரியும்? த பவர் டு நோ. எங்கெங்க த பவர் டு நோ, அறிதல் நடைபெறுகிறதோ அது மாயினுடைய சத்துவ குணத்தினுடைய வெளிப்பாடு. மனம் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த அறிவை பெற்று பண்ணுது. ஆனா அந்த மனம் என்ன பண்ணுது? அந்த ரிஃப்ளெக்ஷன் இறைவனுடைய சக்தியை பெற்று பிரம்மத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் மீடியமாக இருந்தாலும் அது எதை வெளிப்படுத்துது? சத்துவ பவர் டு நோ. சோ அந்த உலகத்துல 3 பார்க்கிறோம். செயல்படாமல் இருக்கிற சக்தியும் பார்க்கிறோம். பொட்டன்ஷியல் ஃபார்ம். தலைமையில விழுந்தா தெரியும் எத்த பெருசு அது உடைக்குதுன்னு. அதோடக்குள்ள எனர்ஜி இருக்கா இல்லையான்னு தலைமையில மண்டை மேலும் ஒரு பொருளை போடும் கல்ல. அது எந்த அளவுக்கு போய் மண்டை உடைக்குது என்ன அர்த்தம்? அங்க உள்ள என்ன இருக்குது? பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல எனர்ஜி இருக்குது. அது வெளியில பார்த்தா தெரியாது. ஆச்சா? சோ செயல்படாமல் இருக்கிற நிலை தமோகுணம். செயல்பட்டு கொண்டிருக்கிற சக்தியை பார்க்கும்போது அது ரஜோகுணம். உலகத்தை இப்ப 3ஆ பிரிக்கிறோம். சத்துவ, சரி சத்துவங்கிறது 3வது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? தமோகுணம். செயல்படுகிற சக்தி நீங்க பாக்குறீங்க, ஓடுறது நடக்கிறது எல்லாம் பாக்குறோமா இல்லையா? அது ரஜோகுணம் ஆஃப் மாயா. அடுத்தது பவர் டு நோ, பவர் அறிகின்ற சக்தி. இந்த 3 குணங்களுடைய சேர்க்கை தான் என்னது? இப்ப 3 குணங்களும் மனிதனுக்குள்ள இருக்குங்க. நம்ம வெறும் சத்துவ குணமாவெல்லாம் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஏன்னா பிரதானமாக சத்துவ குணமா இருந்தா புரிஞ்சுக்கணுமே தவிர, உங்களுக்குள்ள ரஜோகுணம் இருந்தா தான் செயல்பட முடியும். உங்களுக்குள்ள தமோகுணம் இருந்தா தான் நீங்க தூங்க முடியும். சோ 3மே தேவை. சத்துவகுணமும் தேவை, சமோகுணமும் தேவை, ரஜோகுணமும் தேவை. பிரதானமாக எந்த இடத்துல எது இருக்குங்கிற மேட்டர். கிளாஸ் கவனிக்கும் போது சத்துவகுணம் பிரதானமாக பிரிடாமினண்டா இருக்கு. தூங்கும் போது தமோகுண பிரிடாமினண்டா போனோம்னா தான் தூங்க முடியும். செயல்படும் போது எந்த நேரத்துல எந்த குணம் பிரிடாமினண்டா இருக்கிறதா முக்கியமே தவிர, அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம கொண்டு வந்துக்கணுமே தவிர, கிளாஸ் கவனிக்கும் போது தமோ குணம் வந்தா நல்லா தூங்கிடுவோம், அது ராங்.
வேலை செய்யும் போது நாம என்ன பண்றது, வேற ஒரு குணம் ரஜோ குணத்தில் இருக்கும்போது நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சத்துவ குணம் என்ன பண்ண முடியாது, நம்மளால மேல கொண்டு வர முடியாது, கொண்டு வர அவசியமும் இல்லை. ஸோ எந்த நேரத்துல தூங்கும், நிறைய பேர் பாருங்க ஓவர் ஆக்டிவா இருக்கவங்க எல்லாம் படுத்த தூக்கமே வராது. ஓவர் ஆக்டிவ் மீன்ஸ் சிந்தனை பிசிக்கலா செய்யணுங்கிறது அவசியம் இல்லைங்க, ஃபாஸ்டா மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். இது எப்படி அது எப்படி இது எப்படி இது எப்படி அது எப்படி ஒண்ணு வந்து ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு இது காரணமா இருக்குமா அது காரணமா இருக்குமா இப்படி காரணமா இருக்குமா. ரஜோகுணம் தூங்க விடாது. மனதினுடைய வேகம் அபிரிதமா போகிறது. ஃபாஸ்ட் திங்கர், அவங்களுக்கு பேர் அவங்களே டெஃபினிஷன் வச்சுக்கிறாங்க. ஐ எம் ஃபாஸ்ட் திங்கர். ஃபாஸ்ட் திங்கர் என்ன விடாது, தூங்கறக்கு விடாது. நிறைய பேர் தூக்கம் வராது கஷ்டப்படுறது பிகாஸ் ஆஃப் ஃபாஸ்ட் திங்கிங். அது போகக்கூடாது. எந்த இடத்துக்கு எப்படி இருக்குமோ அந்த இடத்துக்கு அந்த மாதிரி இருக்க நம்மளுடைய பழக்கணும், உடம்ப நம்ம பழக்கணும். புரிஞ்சுங்களா? இனர்ட்டு, விலங்கு, மனிதன் மூணையும் பார்த்துட்டோம். இனர்ட்டு, விலங்குகள், மனிதனும் செயல்படுகிறான். எல்லாமே அந்தந்த நேரத்துக்கு அது பிரதானமாக இருக்கணும். புரிஞ்சுக்குமே தவிர எந்த குணமும் மேலானது கீழானது கிடையாது. தமோகுணம் பிரதானமாக இருந்தால் அவன் என்ன பண்ணிடுவான், தூங்கிடுவான். ஆச்சா? இப்போ என்ன பண்ணுது தூக்கத்துல அப்படின்னா, தமோ குணம் மற்ற 2 குணங்களையும் அமுத்தி விடுகிறார். மலின சத்துவம். தூக்கத்தில் காரண சரீரத்தில் நீங்க அபிமானம் கொள்ளும் பொழுது இந்த குணத்தினுடைய மாற்றங்கள் என்ன ஆகுது, தமோ குணம் மற்ற 2ஐயும் அமுத்தி விடுகிறது, அடக்கி விடுகிறது, ஒடுக்கி விடுகிறது. சோ அங்க நமக்கு என்ன தெரியுது, பியோர் அஜ்ஞானம். தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு என்ன, அஜ்ஞானம் பிளஸ் ஆனந்தம். என்னத்தை அனுபவிக்கிறோம், அஜ்ஞானம் ஆனந்தம். சோ நாம் அங்க அனுபவிக்கிறது ஒன்லி ஆனந்தம். தமோ குணத்தினுடைய பிடியில் நாம இருக்கிறோம் அப்படின்னா நாம அனுபவிக்கிறது ஒண்ணு அஜ்ஞானம், இன்னொன்னு ஆனந்தம். இப்போ அதான் சொல்லிட்டு சத்திய மலின சத்துவம்னா பிகாஸ் ஆஃப் அது 2ஐயும் அதை அடக்கிறதுனால அதுக்கு பேர் மலின சத்துவம். அப்ப எங்களுக்குள்ள என்னதான் இருக்குது, அவித்யா குடிகொண்டு உள்ளது. இது அறியாமையை பற்றி எப்போ ஆனந்தமய கோஷத்துல நான் ஐடென்டிஃபை பண்ணி நான் புரிஞ்சுக்கும் போது 2 எக்ஸ்பீரியன்ஸ். காரண சரீரத்தில் அபிமானம் கொள்ளும் போது எனக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ். ஆனந்தமய கோஷத்துல எனக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ். அதேதான் காரண சரீரத்தில் அபிமானம் கொண்டால் எனக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒண்ணுதான். ஒன்ன பார்த்துட்டோம். என்னத்தை பார்த்தப்பா, டோட்டல் அஜ்ஞானம். அடுத்து என்ன, அங்க இன்னொரு அனுபவம் இருக்குது, ஆனந்தம், சுகம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆனந்தத்தை நம்ம ஜாகிரத் அவஸ்தையிலையும் அனுபவிப்போம். அப்ப காரண சரீரத்தில் நாம் அபிமானம் கொள்வது ஜாகிரத் அவஸ்தையிலும் சில நிமிடங்கள் நடைபெறும். அதை வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் காரண சரீரத்தை. எப்ப தெரியுங்களா, இப்ப ஜாகிரத் அவஸ்தையில நீங்க ஒரு பெரிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் ஆனந்தமய கோஷம். ஆனந்தமா இருந்ததுங்க. சாப்பாடு எப்படி இருந்தது, பிரம்மானந்தமா இருந்ததுங்க. அப்ப என்னத்தை அனுபவிச்சிங்க, உள்ள ஆனந்தத்தை நாம் அனுபவித்தோம். ஜாகிரத் அவஸ்தையிலையும் நம்ம எதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம், ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆனந்த அனுபவத்தை நான் என்று எடுத்துக்கொள்ளும் போது அந்த இடத்துல என்ன வந்துருது, ஆனந்தமய கோஷம். எப்ப ஆனா என்ன அவஸ்தையில் இருக்கிறோம், ஜாகிரத் அவஸ்தையில் இருக்கும் போது ஆனந்தத்தை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா அது என்னவா சொல்லலாம், ஆனந்தமய கோஷம். இன்னொன்னு இருக்குது, ஜாகிரத் அவஸ்தையில் இருந்துகிட்டு அப்படியே ஃபேனை போட்டு லைட்டையும் போட்டுட்டு சேர்ல உட்காந்து அப்படியே சாஞ்சு பகல் கனவு காணுவது ஒரு ஆனந்தம் கொடுக்கும். அது இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல, அது இப்படி போனா பகல் கனவு. அப்போ என்ன பண்ற நம்ம, ஆனந்தமய கோஷத்துக்குள்ள. ஏன்னா பகல் கனவு என்பது வேறு, சொப்பனம் என்பது வேறு. சொப்பனம்ங்கிறது பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிக்கிற ஸ்டேஜ்ல நானா ஒரு உலகத்தை படைத்து வருவதுக்கு பேரு சொப்பனம். ஜாகிரத் அவஸ்தையிலேயே அதுதான் பகல் கனவு. தமிழ்ல சொல்லுவோம் பகல் கனவுனா அப்படியே உட்காந்து ஆனந்தமா எதையா ஒண்ணும் இல்லாம அப்படியே விட்டத்தை பார்த்து உட்காந்துருக்காங்க இல்லையா, அது பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம்னா அவன் எதை அனுபவிக்கிறான் அந்த பையன், ஆனந்தமய கோஷம். சும்மா உட்காந்து அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன், எதையா ஒண்ணு நினைச்சிட்டு. அதுவும் என்னதான், நீங்க ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய இடம். ஆச்சா? இப்போ அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கும்போது தைத்திரிய உபனிஷத்துல இறைவன் சொல்றாரு, நீ ஆனந்தத்தை 3 கிரடேஷன்ல அனுபவிக்கிற. ஆனந்தம்னா ஒன்னே ஒண்ணு கிடையாது, 3 கிரடேஷன்ஸ். எது நீங்க ஒரு பொருளை
திருஷ்டத்வாத், பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் வரும். அது குழந்தைக்கு ஒரு எக்ஸாம் சொல்லுவார். ஒரு குழந்தைக்கு சாக்லேட், இப்போ ஒரு குழந்தைய பாக்குறீங்க, உங்க கையில எடுத்து சாக்லேட் இப்படி காமிக்கிறீங்க, அந்த ஃபேஸ் பாருங்க, திருஷ்டத்வாத், அப்படியே அதுக்கு முகம் மலரும். சாக்லேட்டா, அது பார்க்கும் போதே திருஷ்டத்வாத் பிரியம். அடுத்தது அந்த சாக்லேட் நீங்க வச்சிருக்கீங்க, அந்த குழந்தை அதை பார்க்குது, பார்க்கும் போதே பாருங்க அப்படி ஒரு ஆனந்தம் அந்த குழந்தையோட ஃபேஸ்லயே தெரியும். அது உள்ள ஆனந்தத்தை அணுகிங்கிறது எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுலாம் கேட்கக்கூடாது. நீங்க பேச நல்லா விட்டு பாருங்க, அப்படியே ஒரு மலரும் பாருங்க. கேட்காது, எதுவுமே பேசாது, அப்படியே சாக்லேட் பார்த்துட்டு இருக்கும். தட் இஸ் பிரியம். திருஷ்டத்வாத், இன்னும் ஒண்ணு நடக்கல. அடுத்தது அது இந்தா உனக்கு சாக்லேட் அப்படின்னு நீங்க அது கையில அடுத்து கொடுக்குறீங்க, இந்தாப்பா இது உனக்கு தாப்பா கொண்டாந்த, நீ வச்சுக்கோ அப்படிங்கும் போது அந்த சாக்லேட் கையில வாங்குது பாத்தீங்களா, கிரகணத்வாத், அதனுடைய ஆனந்தம் அதிகமாகும். கிரகணத்வா ஜஸ்ட் இன்னும் அணுவிக்கல, கிரகணம் தான் இருக்குது. கிரகணத்வாத் ஆனந்தம், மோதம். அப்புறம் நீ சொல்றீங்க சாப்பிடு, உடனே அவங்க அம்மா பார்க்கும், அவங்க அம்மா சரி தலையாட்டினான்னு வச்சுக்க, ஆஹா அம்மா பிரிச்சு கவர ஒரு பிரிச்சு கொடு, அவ பிரிச்சு கொடுத்து வாயில வச்சோன்ன அனுபவத்வாத், என்னது ஆனந்த பிரமோதம். சோ அந்த குழந்தை 3 கிரடேஷன்ல ஆனந்தத்தை அனுபவிக்குது. திருஷ்டத்வாத், கிரகணத்வாத், எனக்கு வந்துருச்சு, இது என்னது, யாரும் எங்கிட்ட இருந்து புடுங்க முடியாது, அந்த ஒரு ஸ்டேஜ் அனுபவிக்கல, என்னது ஆயிடுச்சும் போது கிரகணத்வாத், லாபத்வாத் அப்படி சொல்லுவா. லாபம்னா அது எனக்கு கிடைச்சிருச்சு, லாபத்வாத். அடுத்தது அனுபவத்வாத், அது வாயில போட்டு அனுபவிக்கும் போது ஃபேஸ பாருங்களேன், அடா என்ன ஒரு ஆனந்தம். சோ இந்த நம்ம அனுபவிக்கிற ஆனந்தத்தை இப்ப நம்ம சாஸ்திரம் என்ன பண்ணி காமிக்குது, அதுதான் பிரியாதி. ஃபர்ஸ்ட் பிரியம், மோதம், பிரமோதம். அடுத்து டேஸ்ட் பார்த்தோம்னா அதனுடைய ஆனந்தத்துக்கு பேரு பிரமோதம். சோ இந்த 3 ஆனந்தத்துல இந்த 3 கிரடேஷன் இருக்கு. சோ இந்த சுகத்தை நான் என்று எடுத்துக்கொள்ளும் போதுதான் என்ன வருது, ஆனந்தமய கோஷம். புரிஞ்சுங்களா? துக்கத்தை கொடுக்க முதல்ல நமக்கு பாத்தீங்கன்னா, முதல்ல துக்கத்தை கொடுக்கிற பொருளா சில காலம் தோன்ற பொருள் கடைசியில ஆனந்தத்தை கொடுக்கலாம். இதெல்லாம் வேதாந்திக் ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கணும். பார்த்தோன்னே எனக்கு ஐயோ வெறுப்பா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணுன்னா அது ஒரு எந்தூள் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு, அப்புறம் எந்திரிச்சு கைய மடக்கு கால மடக்கு, ஐயோ துக்கம் தருகிற மாதிரி இருக்கிறதேன்னு தோணும். ஆனா கடைசியில என்ன கிடைக்க போகுது, ஆனந்தம். புரிஞ்சுதா? சிறிது காலத்துக்கு பிறகு அது என்னவா மாறும், பாகக்காய். சுவாமிஜி சொன்னாங்க, அதுல அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பாகக்காய் மேல ஒரு விருப்பு, நன்மையை, அதாவது சாத்விகம் அப்படிங்கிறது இந்த இடத்துலதான் மூளை வேலை செய்யும். சத்துவ குண பிரதானம் புரிஞ்சுக்கும். என்னன்னு, ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கும் யோகா பண்றது, அப்புறமேல கொஞ்ச நாள் அது நல்லது, அது ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ்னா நல்லதை தேர்ந்தெடுக்கிற சக்தி யாரு கிடைக்கும், சத்துவ குண பிரதான பீப்புள் வில் செலக்ட் த ஸ்ரேயஸ். பிடிக்குது பிடிக்காது, தே வில் நாட் கோ. இது நல்லது கெட்டது அது மட்டும்தான் நிற்பாங்க. பிடிக்குது பிடிக்காது, இது கஷ்டம் இது நஷ்டம், செய்யாம இருந்தா நான் எந்த பிளானிங் கிடையாது. இது நல்லது, சுவாமிஜி சொல்றார் இல்ல ஜி சொல்றாங்க, செய்யறோம், அவ்வளவுதான். அது யாருனால முடியும், சத்துவகுண. ஏன்னா அவங்க சரியா சிந்திக்கக்கூடிய சக்தி படைச்சவங்க. சத்துவகுண பிரதான பீப்புள் சரியாக சிந்திக்கக்கூடியவர்கள். இந்த ரஜோகுணத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுங்களா தோணும், இது நமக்கு ஒத்து வருமாங்க விட இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் வாழ்க்கையில் எடுக்கக்கூடாது, இப்படித்தான் தோணும். இது தேவையில்லாத வேலை. இந்நேரத்துக்கு எந்திரிச்சு மறுபடியும் பொழுதாக்க எப்படி வேலை செய்யறது, 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணி 5 மணி வரைக்கும் யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு மேல 6 மணிக்கு வர கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் நாள் ஃபுல்லா எப்படி ஆக்டிவா இருக்கிறது, டயர்ட் ஆயிருமே. ஐயோ, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கும், நான் சாயங்காலம் வரைக்கும் பேட்டரி சார்ஜ் போறதே இல்ல உடம்புல. அது நான் 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு உட்கார்ந்து 5 மணிக்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது, அதுக்கு முன்னால எங்களுக்கு தெரியல. அப்போ நாங்க ஏன் செலக்ட் பண்ணோம், சத்துவகுண பிரதானம் நல்லதுங்கிறாங்க, சாமிஜி செய்யுங்கிறாரு, நமக்கு ஒத்து வந்த நேரம் இதுல செஞ்சுட்டோம்னா வேலை முடிஞ்சது. 6 மணிக்கு மேல நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே சார்ஜ். இப்போ அங்க பிசிக்கல் சார்ஜ் ஏறுதா, கிளாஸ் அட்டன் பண்ணும்போது மென்டல் சார்ஜ் ஏறுதா, அந்த ஃபுல் டே எப்படி போகுது நமக்கு, ஆனந்தம். யாருக்கு இது புரியும், சத்துவகுணம்.
ஏன்னா இப்ப நான் பிரிச்சு காமிக்க போறேன். ஏன் மக்கள் இப்படி திங்க் பண்றாங்க, ஏன் மக்கள் ஒரு குரூப் என்ன நினைக்கிறாங்க, இது வந்துங்க இந்த டைம் ஏதோ ஒரு நெகட்டிவ், இந்த டைம் மட்டும் மாத்தி கொடுத்தீங்கன்னா நான் யோகா செஞ்சிருவாங்க. சில பேர் டைம் மட்டும் மாத்திட்டா பரவாயில்ல, ஏன்னா அவங்க கிட்ட தப்பு கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கறவங்கிட்ட நம்ம தப்பே கண்டுபிடி. இத மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு நீங்க பூர்வ ஜென்மத்துல கோடான கோடி புண்ணியம் பண்ணியிருந்த இப்படி ஒரு வியாசா யூனிவர்சிட்டியில பக்காவா ஏன்னா பக்காங்கிற வேர்டு நீங்க அனுபவிச்சீங்கன்னா மட்டும்தான் டிராவல் பண்ணீங்கன்னா தான் தெரியும் அவங்க பக்கான்னு. அப்படி ஒரு குரு கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா பாதி பேர் சூக்ஷ்ம சரீரம் என்னன்னு தெரியாம யோகா சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல சொசைட்டி போய் பாருங்க, சூக்ஷ்ம சரீரங்கிற வேர்டே அவங்களுக்கு தெரியாது, காரண சரீரங்கிற வேர்டே தெரியாது. பட் தே ஆர் டீச்சிங் யோகா. என்டையர்லி ராங். ஏன்னா சூக்ஷ்ம சரீரத்தை வச்சுதான் அவங்க முதல்ல அதைத்தான் ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த கை காலெல்லாம் பிடிப்பெல்லாம் வராது, மசில்ஸ் லூஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், பிரீத், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். எதுக்கு? சூக்ஷ்ம சரீரத்தை முதல்ல ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க இத்தனை நாள் ஆகி இன்னும் சூக்ஷ்ம சரீரத்தை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்? அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் போகும்போது உங்களுக்கு வந்து கை கால் வலிங்கிறது ரொம்ப டயர்ட் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் வலிக்காது. பட் அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஃபுல் பாடி அப்படியே பிரபஞ்சத்தில் இருக்கிற பிராணனை அப்படியே உள்ள வாங்கிக்கிறோமா, அந்த அடிக்கு சாயங்காலம் வரைக்கும் ப்ராக்டிக்கலா சொல்லுங்க, நைட்டு வரைக்கும் தூக்கமும் தேவையில்லை, ஓடோன்னு ஓடுறான், நோ டயர்ட். 8 மணி ஆனா அப்படியே தூக்கம் தள்ள, படுத்தா காலையில 3 மணிக்கு எரிஞ்சாச்சு, அவ்வளவுதான். சோ இது யாருனால கண்டுபிடிக்க முடியும்னா, சொன்னோன்னே இந்த விஷயங்கள் சத்தோ குண பிரதானமா இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சுங்களா? சோ இப்ப எங்க வந்தோம், ஆனந்தமய கோஷத்துல ஃபர்ஸ்ட் ஒண்ணு இருக்கிறது அறியாமைன்னு பார்த்தோம், ரெண்டாவது ஆனந்தம். அது ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது எப்படி தோணும், அதுக்கு தான் சொன்னேன், துக்கமாக தோணுகிற விஷயங்கள் சத்தோகுண பிரிடாமினன்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், இது ஃபியூச்சர்ல எனக்கு நல்லது கொடுக்க போகுது, இப்ப கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே விளக்க கண்ணு மூடு, கண்ணை பிளிங்க் பண்ணாம அப்படியே பாரு நான் தாரதாரையா கண்ணீர் வாட்டுக்கு ஓடுது. பட் அது போக இட் இஸ் குட் திங் குட் திங் குட் திங் போது என்னுடைய கண்ணினுடைய பிரகாசம் எவ்வளவு இருக்குங்கிறது எனக்கு அனுபவிக்க மட்டும்தான். ஏன்னா ரொம்ப ப்ராப்ளமா நான் இருந்தது, அது எவ்வளவு பிரகாசமா எனக்கு உள்ள எவ்வளவு ஒரு மாற்றத்தை இந்த 2-3 திராட்டகா செஷன்லயே ஐ ஃபீல் the improvement in my விஷனை விட அது ஒரு நல்லா இருக்கு. கண்ணு வந்து ட்ரை ஆகும், அடிக்கடி ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது எனக்கு கண்ணு. நவ் இப்போ ஸ்க்ரீனை பார்த்துட்டு எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் வேணும், அந்த மாதிரிலாம் இப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படிதான் இருந்தது, தாரதாரை, ஐயோ சளி வேற வருது, கண்ணு வேற மாலையா கண்ணீர் போகுது, திராட்டக்கா சேஷன் ஃபர்ஸ்ட் டே 2வது பயமாயிருச்சு எங்களுக்கு. ஐயோ ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளவு கஷ்டமே, இது வேற. அப்புறம் வருவாரு சாரு, அவர் வந்தாரு வச்சுக்கோங்க, மூச்சு விடுறது அவர் குதிரை சாட்டையை வச்சுட்டு அடிக்கிற மாதிரி, ஸ்டாப் பிரீத். நம்மளுடைய பிரீத்திங்க்கு அப்ப நான் ஃபர்ஸ்ட் டே நினைச்சேன், கடவுளே நம்ம இஷ்டத்துக்கு சுவாசித்துட்டு இருந்தோம், இவர் வந்தாரு என்ன பண்ணிட்டாரு, கவுண்ட் வரைக்கும் விட்டுறாத, வெளியில விட்டுறாத, புடிச்சுக்கோனா முதுகு பிடிக்குது, காலு வலிக்குது, இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, ஐயோ தாங்கிருமா, கஷ்டம். பிராணாயாமம் 40 கவுண்ட்டுக்கு வந்தாரு கடைசி நாள், திணறிட்டோம். ஆனா அவர் சொல்லிட்டாரு, மிராக்கிள் நடந்திருக்கு உங்க கிளாஸ்ல, இந்த அளவுக்கு 40 கவுண்ட்டுக்கெல்லாம் 3வது கிளாஸ்ல யாருனாலே வர முடியும், ஏன்னா எல்லா வழி. ஆனா கடைசியில அந்த அனுபவிச்ச அந்த பிராணாயாமம் பண்ண அன்னைக்கு, அந்த அன்னைக்கு ஃபுல் டே அனுபவிச்சு அட்டன் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் என்ன ஒரு எனர்ஜி தெரியுங்களா. அப்படியே பிரபஞ்சத்துல எனர்ஜி இருக்குங்கிறது எங்களுக்கு அப்பதான் புரிஞ்சுது. நம்ம சாப்பிட்றதுல மட்டும் எனர்ஜி வர்றது இல்லைங்க, அந்த காத்து உள்ள போகும்போது அந்த பிராணங்கிற சக்தி வெளியில் இருக்கிறது உள்ள போகுதுங்கிறது எனக்கு அந்த இதை தெரிஞ்சு. நான் என்ன நினைச்சிட்டு சாப்பிட்டா உடம்புக்கு சக்தி போகும், வெளியில பிரபஞ்சத்தில் இருக்கிற எனர்ஜி உடம்பு எடுக்குது, பிராண ஹீலிங் கொடுத்தாரு, எக்ஸலண்ட். ஆனா பட்டமே கஷ்டம். ஐயோ பின்னால எல்லாம் எது வலிக்கலின்னு தம்பு கட்டவே முடியல, இது நம்ம பண்ணிருவோமாங்கிற டவுட் எல்லாமே வந்தது. ஆனா அது புரிஞ்சு, இனிமேல் எங்களை பிராணாயாம செஷனுக்கு வரமா போயிருமா. சோ ஃபர்ஸ்ட் எப்படிதான் இருந்தது, அது துக்கமோ துக்கம், பிராணாயாமம் சரி, திராட்டக்காவும் சரி. ஆனா அது என்னன்னா அந்த சத்துவகுணம் புரிஞ்சுக்கும், இது நல்லது, ஏதோ கொடுக்கறது நல்லதாத்தான் இருக்கணும், கரெக்ட் பர்சனை சூஸ் பண்ண, எப்பவுமே கரெக்ட் பர்சனை சூஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு ஸ்ரத்தையோட சரண்டர் ஆயிரணும் அவங்ககிட்ட. இந்த கேள்வி கொடக்கு முடக்கு கேள்வி எல்லாம் அங்க கேட்டுட்டு இருக்க நமக்கு புரியாது, நமக்கு என்ன படிச்சா வந்திருக்கோம். சோ கொடக்கு முடக்கு கேள்வியில ஒண்ணு கேட்க வேண்டாம், என்ன சொல்றீங்களா, எஸ் யுவர் மெஜஸ்டி, அவ்வளவுதான். மட்டக்கு வலி, என்ஜாய் த பெயின், ஐயோ ஸ்ட்ரெச் என்ஜாய் த பெயின், டு த கோர் வி ஆர் என்ஜாய். ஆனா ஃபர்ஸ்ட் எப்படித்தான் இருந்தது, நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமா தான் இருந்தது. பட்
அது அந்த இப்ப என்னவா மாறிச்சது? ஆனந்தம். தட் இஸ் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நான் ஆனந்தமா நினைக்கும் போது எனக்கு பேரு ஆனந்தமய கோஷம்னு பேரு. அந்த ஆனந்தமா நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுவே என்னது? ஆனந்தமய கோஷம். சோ இப்ப என்ன ஆச்சு? 11 வார்த்தைகளுக்கு ஒரு முடிவு வந்தாச்சு. 5 கோஷங்கள். ஆனந்தமய கோஷம்ங்கிறது ஆனந்தமய கோஷங்கிறது நம்ம ஒரு கான்செப்ட், நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதும் போது என்ன பண்ணணும்? அதை கான்செப்டை புரிஞ்சுக்கிறோம். 2 நாம அந்த இடத்துல அனுபவிக்கிறோம். 1 அறியாமை, இன்னொன்னு ஆனந்தம். சோ இதோட என்ன முடிஞ்சது? 5 கோஷங்கள். இப்ப இந்த அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இதோட கண்டினியூஷன் இருக்கு. என்னன்னா முதல்ல என்ன சொன்னேன்? இந்த 5 கோஷங்கள்ல நான் எப்ப இருக்கிறேன், ஒரு நேரம் நினைக்கும் போது நான் இப்ப எதுல இருக்கிறேன், ஒரு சின்ன க்ளூ மட்டும் குடிச்சு முடிச்சார் இந்த கிளாஸ். ஏன்னா அது சொல்லிட்டேன் முதலியே. அதாவது 5 கோஷங்கள்ல இப்ப நான் எந்த கோஷம் இருக்கிறேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்தது அதிலிருந்து விடுபடுவது எப்படி, ஈஸியா ஒரே ஒரு எப்படி தர்மத்துக்கு ஒரு டெஃபினிஷன் சொன்னமோ இந்த டெஃபினிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, டக்குன்னு எந்த கோஷம் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா காலையில இருந்து நான் ஃபுல்லா ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் இருக்க மாட்டோம், ஃபுல் டே சூக்ஷ்ம சரீர அபிமானம் இருக்க மாட்டோம், ஃபுல் டே காரண சரீர அபிமானத்தில் இருக்க மாட்டோம். மனோமய கோஷம்ங்கிறது த்ரூ அவுட் தி டேல கிடையாது, மாறி மாறி வரும். எப்படி அவஸ்தைகள் மாறி மாறி வருகிறதோ, ஜாக்கிரத்து சொப்ன, அது மாறி கோஷங்கள் என்ன வரும் நம்ம உடம்புக்குள்ள மாறி மாறி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சோ க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சுகத்தை அனுபவிக்கிறேன், துக்கத்தையும் அனுபவிக்கிறேன். ஒரு டே காலைல இருந்துச்சுன்னா சுகத்தையும் அனுபவிக்கிறேன், துக்கத்தையும் அனுபவிக்கிறேன். என்ன இப்ப எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன்? நான் இப்போ எந்த கோஷத்துல உட்கார்ந்துகிட்டு நான்கிறதுக்கு தப்பான பொருள் எடுத்துட்டு இருக்கிறேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நானுக்கு என்னது? ஆத்மா தான் மீனிங்க. ஆனா இந்த உடல்ல நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் உங்க மனசை பாருங்க. ஒரு சுகம் வருதா, மேபி துக்கம். சுகமோ துக்கமோ எதன் காரணமாக வருகிறது என்று பார்த்தால் நாம் எந்த கோஷத்தில் இருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்து விடலாம். சுகமோ துக்கமோ எந்த காரணத்திலிருந்து எனக்கு வருதுன்னு பார்க்கணும் என்று பார்த்தால் அது எந்த கோஷத்துல நான் இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்ப என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுதோ, அது மேபி மகிழ்ச்சி, மேபி சோகம், எதுனால இருக்கட்டும், எதனால என் மனசு டிஸ்டர்ப் ஆகுது அப்பனா அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன், அடுத்த கிளாஸ் டீட்டெயிலா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஒரு ட்ரெஸ் போட்டீங்க, கண்ணால் முன்னாடி நிக்கிறீங்க, இது மேட்சே ஆகல, இந்த பிளவுஸ் எனக்கு மேட்ச் ஆகலை, இது எனக்கு மேட்ச் ஆகலை, இது தலை வாடுறது சரியில்லை, இப்படி டிஸ்டர்ப் ஆகுறீங்களா இல்லையா? அதனாலதான் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே ஓடிட்டு இருக்குது. நம்மள இதுல டிஸ்டர்ப் ஆகிறதுனால விதவிதமா ட்ரெஸ் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்க பார்க்கும்போது சூப்பர் அப்படி இருக்கலாம், எனக்கு பாரு எவ்வளவு பர்ஃபெக்டா அதுல அப்படியே அந்த கண்ணாடியில பார்த்துட்டு பர்ஃபெக்டா இருக்கான்னு பாக்கணுங்க, டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுங்க, அதுல டவுட் இல்லை. ஆச்சா, நல்லா புரிஞ்சுங்க, டீசென்ட் ட்ரெஸ், கிளீன் ட்ரெஸ் அவசியம். ஆனா எப்ப நம்ம அந்த அன்னமய கோஷத்துக்குள்ள எப்ப போய் லாக் ஆகுறீங்கன்னா, இப்ப நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டீங்க, பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் அல்லது துக்கம். எப்படி துக்கம் வரும்? இது நல்லா இல்லைன்னா எனக்கு என்ன வருது ஃபீலிங்க, சே என்னது நீங்க நல்லாவே ட்ரெஸ் இது அங்க போனா சரி வராது, இந்த ட்ரெஸ்க்கு அங்க இந்த ட்ரெஸ் போட்டு அங்க போக முடியாது, இப்படி எல்லாம் தோணும். அல்லது பர்ஃபெக்ட், எப்படி வேணா எடுத்துக்குங்க. யூ மே ஃபீல் துக்கா, யூ மே ஃபீல் சுகா ஆல்சோ. ஃபிகரை, நீங்களுடைய உடம்ப நீங்க கண்ணாடியில உருவத்தை பார்க்கும்போது பார்த்துட்டு நீங்க கரெக்ட் பண்றதோடு விட்டுட்டு அந்த தாட் மறுபடியும் உங்களுடைய உடையை பற்றியோ உங்களுடைய அலங்காரத்தை பற்றியோ மறுபடியும் எனக்கு ஞாபகமே வல்லைனா அன்னமய கோஷத்துல நீங்க இல்ல. ஒன்ஸ் காலையில குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டதோட சரிங்க, படுத்து அடுத்த நாள் காலையில ட்ரெஸ் கழட்டும் போதோ குமிஞ்சு நான் இதை பாக்கிறேன், அது வரைக்கும் நான் என்ன போட்டிருக்கேங்கிற எனக்கு நினைப்பே வல்லைனீங்கன்னா யூ கெட் அவுட் ஆஃப் அன்னமய கோஷம். எப்போ அந்த போட்ட ட்ரெஸ் கண்ணாடியில பார்த்த உருவம் உள்ள மறுபடியும் உள்ள அப்படியே ரீங்காராயிட்டே இருக்குதோ, அந்த நினைவுகள் மறுபடியும் வருதோ, அது உங்களுக்கு சுகமாவும் உங்களுக்கு ஃபீல் பண்ணிருக்கலாம், அந்த ட்ரெஸ்ல நீங்க துக்கமாவும் ஃபீல் பண்ணிருக்கலாம், அது டசன்ட் மேட்டர். அந்த எண்ணம் மறுபடியும் வரும். அப்புறம் ஒரு கூட்டத்துக்குள்ள போறோம் அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸும் நம்ம ட்ரெஸ்ஸும் கம்பேர் பண்ணுவோம்.
அவங்களுடைய கண்ணு காது நம்மளுடைய கண்ணு காதை கம்பேர் பண்ணுவோம். அவங்களுடைய வசதியான புடவை நம்மளுடைய இப்படியே அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வர்ற வரைக்கும் கவனம் எதுல அதான் பேசுவோம் பிடிப்போம். அப்படியே கண்ணு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னு அப்படியே பார்க்கும். அவங்களும் பேசி கண்ணு பார்த்து பேசுவோம். ஆனா கண்ணு அங்கங்க ஓடு. அவங்க என்ன போட்டுக்காங்க, கழுத்துல என்ன போட்டுக்காங்க, காதல் என்ன போட்டுக்காங்க ஓடுதா. அன்னமய கோஷத்தில் இருக்கிறோம். நான் முதல்ல என்னுடைய சரீரத்துக்குண்டான அலங்காரத்தில் கவனம், அடுத்தது மற்றவங்க போட்டிருக்கிற சரீர அலங்கார என் கவனம் இருக்குது. அவங்க பேசுற விஷயத்தை விட அவங்க போட்டிருக்கிற இது மேல எனக்கு கவனம் பேசிட்டு இருக்கும் போது என் கவனம் அவங்க உடைக்கு போகுதுன்னா அன்னமய கோஷம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ இப்ப எங்க கண்டுபிடிச்சுக்கலாம், நான் இன்னும் எங்கதான் இருக்கிறேன், அன்னமய கோஷத்துல இருக்கிறேன்னு முதல்ல தெளிவாய்க்கலாம். தப்பு இல்லை. இப்ப என்ன முடிவு பண்ணணும், மெல்ல மெல்லத்தான் அன்னமயத்திலிருந்து தான் எங்க போக முடியும். நீங்க அன்னமய கோஷத்தை விட்டாதான் பிராணமயத்துக்கே போக முடியுங்க. பிராணமய கோஷத்தை விட்டாதான் மனோமயத்துக்கு போக முடியாது. ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ளுள்ள இன்ட்ரோவர்ட்டா போகும். நீங்க இதை விட்டீங்கன்னா தான் பிராணமயத்துக்கே போக முடியும். பிராணமயத்தின் மேல இருக்கிற அபிமானத்தை விட்டீங்கன்னா தான் மனோமயத்துக்கே போக முடியும். மனோமயத்தை விட்டீங்கன்னா தான் விஞ்ஞானமயத்துக்கு போக முடியும். ஏன்னா நான் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அன்னமயத்துக்கு கொஞ்ச நேரம் இருந்துக்கிறேன், பிராணமயத்துக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பழைய லெவல் டிராவல் ஆகி உள்ள போகணும். எங்க அன்னமயம் டு பிராணமயம் டு மனோமயம் டு விஞ்ஞானமயம் டு ஆனந்தமயம் டு ஆத்மா. இதுதான் வேதாந்திக் ஸ்டூடெண்டுடைய டிராவல். இந்த பாதையில போயிட்டு இருக்கும்போது நான் அன்னமயத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னா நீங்க என்ன பண்ண, முயற்சி எடுத்து சிந்திச்சு அது அனித்தியத்தை உணர்ந்து வைராகியத்தை பெற்றுதான் என்ன பண்ண முடியும், அன்னமய கோஷத்துலேருந்து விடுபட முடியும். விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதாட்ட ஆனந்தம் ஏதும் கிடையாது. ஏது அன்னமய கோஷத்தை விட்டு நீங்க அடுத்த கோஷத்துக்கு போகும்போது ஒரு பேர்டுல இருந்து விடுபட்டுருவீங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஏதாவது என்ன பார்க்க போற அடுத்த கிளாஸ்ல, நான் எந்த கோஷத்துல இருக்கிறேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அன்னமய கோஷத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை போல் எல்லா கோஷத்திலும் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அதிலிருந்து எப்படி விடுபடுவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.